பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனோடு நடப்பது எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய சிநேகிதன், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு நடக்கிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். இன்றைக்கு கூட உங்களை பார்த்தவர் என்ன சொல்றார் தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். நீங்க வாய் திறந்து சொல்லணும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு கலங்குறீங்களா? இந்த குறைவு என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு வருமானம் போதல குறைவாக இருக்குது, பிஸ்னஸில் குறைவு வந்திருக்கிறது, வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை குறைவு வந்திருக்கிறது என்பதாக சில பிரச்சனை குறித்து கலங்குறீங்களா? சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடணும். இன்றைக்கி தேடுனீங்களா? காலையில் எழும்பி ஜெபத்தில் தான் அவரை தேட முடியும். அதிகாலையில் எழும்பி அவருடைய முகத்தை தேடுறீங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தேடணும்ல, நீங்கள் வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை தேடாமல் எதையுமே செய்யாதங்க. ஆண்டவரை தேடாமல் ஒரு நாளை ஆரம்பிக்காதங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.